ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஹான் அகாடமி. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தாலிக் எஸ்ஐ எக்ஸாமுக்கான ஃப்ரீ டெஸ்ட் நம்பர் 5 இதற்கான டீட்டெயில்டு ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட் நம்பர் 5க்கான கொஷின் பேப்பர் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலில் அவைலபிளாக இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். ஆன்சருக்கு இந்த வீடியோ வச்சு நீங்கள் செக் பண்ணிக்காங்க. ஒருவேளை நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் இல்லை அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து அவைலபிளாக இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்காங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. டிசம்பர் 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சார்பாக வரக்கூடிய தாலுக் எஸ்ஐ எக்ஸாமுக்காக ஒரு பெய்டு டெஸ்ட் பேஜ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதற்கான ஷெடியூல் அதுக்கப்புறம் மாடல் பிடிஎஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலில் அவைலபிளாக இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதை பார்த்ததுக்கப்புறம் இந்த பெய்டு டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா 1300 பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் கொடுக்கக்கூடிய மாடல் பிடிஎஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பேட்சில் கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா உறுதியாக வரக்கூடிய தாலுக் எஸ்ஐ எக்ஸாமில் ரிட்டன் மார்க்கில் நீங்கள் அதிகமான மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ 1300 பே பண்ணி தாலுக் எஸ்ஐ எக்ஸாமுக்கான பெய்ட் டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஐ வாண்ட் தாலுக் எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு டைப் பண்ணி 9385950322 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாயினிங் ப்ரொசீஜர் நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க. ஓகே, இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹைப்போகிளைசிமிக் ஹார்மோன் என்று அழைக்கப்படுவது. ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இன்சுலின். ஓகேங்களா? ஸோ இன்சுலின் தான் ஹைப்போகிளைசிமிக் ஹார்மோன் அப்படின்ட்டு அழைக்கப்படுது. இந்த கொஸ்டின் ரிலேட்டடாக ஒரு சில முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்காங்க. இந்த இன்சுலின் ஹார்மோன் பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் குளுக்கோஸ் சமநிலையை பேணுதலில் முக்கிய பங்காற்றுது. ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணையத்தில் பார்த்தீங்கன்னா லாங்கர்ஹார்ன் திட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது. அதில் 3 வகையான செல் இருக்குது. ஓகேங்களா? அதில் பீட்டா செல்களில் தான் இந்த இன்சுலின் ஹார்மோன் வந்து உற்பத்தி ஆகுது. ஓகேங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா செல்கள். ஆல்ஃபா செல்கள் பார்த்தீங்கன்னா குளுக்கோஹான் அப்படிங்கிற ஹார்மோனை சுரக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா டெல்டா செல்கள். இந்த டெல்டா செல்கள் பார்த்தீங்கன்னா சொமட்டோஸ்டேட்டின் அப்படிங்கிற ஹார்மோனை சுரக்குது. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா 12th புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்காங்க. அடுத்தது ரெண்டாவது, நிலத்திற்கு அடியில் உள்ள லோட்டஸ் அல்லது பிளேசர் படிவுகளில் காணப்படுவது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, தங்கம். ஸோ இந்த கொஸ்டின் ரிலேட்டடாக முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்காங்க. இந்த தங்கத்தோட தூய்மை பார்த்தீங்கன்னா கேரட் அப்படிங்கிற அடிப்படையில் கணக்கிடப்படுது. ஓகேங்களா? ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோட்டஸ் படிவுகளில் காணப்படும் உலோகங்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பு, அதுக்கப்புறம் தங்கம். ஓகேங்களா? மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டல் படிவுகள் அல்லது பிளேசர் படிவுகள். இதில் பார்த்தீங்கன்னா தங்கம், வெள்ளி, பிளாட்டினம் இந்த உலோகங்கள் காணப்படுது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12th புக்கில் உள்ள டேட்டா தான், நோட் பண்ணி வச்சுக்காங்க. அடுத்தது மூணாவது கொஸ்டின், மஞ்சி என்று அறியப்பட்ட மக்கள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, சந்தால் இன மக்கள். ஓகேங்களா? ஸோ சந்தால் இன மக்கள் தான் மஞ்சி அப்படின்ட்டு அழைக்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் ரிலேட்டடாக முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்காங்க. இந்த சந்தால் இன மக்கள் பார்த்தீங்கன்னா ராஜ்மஹால் குன்றுகளை சுற்றியுள்ள பகுதிகளை திருத்தி அதை டாமின் ஈகோ அப்படின்னு சொல்லிட்டு அழைத்தாங்க. ஓகேங்களா? ஸோ டாமின் ஈகோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தால்களின் நிலம் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் சொல்கிற, நோட் பண்ணிக்காங்க. 1855ஆம் ஆண்டு ஆங்கிலேய அரசு ஒரு சட்டத்தை வந்து இயற்றிருக்காங்க. அந்த சட்டம் பார்த்தீங்கன்னா சாந்தல் பர்கானா மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி மண்டலத்தை உருவாக்குச்சு. அடுத்தது நாலாவது கொஸ்டின் பாருங்க, கூற்றுகள் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். கூற்று 1 பாருங்க, கல்லீரல் இரத்த சிவப்பணுக்களின் கல்லறை அல்லது இடிகாடு என்று அழைக்கப்படுகிறது. முதல் கூற்று பார்த்தீங்கன்னா தவறானது. ஏன்னா இந்த இரத்த சிவப்பணுக்களோட கல்லறை அப்படின்னு சொல்லிட்டு மண்ணீரல் தான் அழைக்கப்படுது. ஓகேங்களா? ரெண்டாவது கூற்று பாருங்க, பிட்யூட்ரி சுரப்பி பிற நாளமில்லா சுரப்பிகளை ஒழுங்குபடுத்தி கட்டுப்படுத்துவதால் இது தலைமை சுரப்பி என்று அழைக்கப்படுகிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சரியானது தான். ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா கூற்று 2 சரி, 1 தவறு. அடுத்தது 5வது கொஸ்டின், களிமண் மற்றும் மாக்கள் டேஸால் சிஸ்டாக மாறுகிறது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அழுத்தம். ஓகேங்களா? இதே களிமண் மற்றும் மாக்கள் பார்த்தீங்கன்னா வெப்பத்தின் காரணமாக பலகை பாறையாக மாறுது. ஓகேங்களா?
அடுத்தது 6வது கொஸ்டின், நாவடி சுரப்பி நாளத்தின் பெயர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ரெவினிஸ் நாளம். ஓகேங்களா. ஸோ நாவடி சுரப்பி நாளம் பார்த்தீங்கன்னா ரெவினிஸ் நாளம் அப்படின்ட்டும் அழைக்கப்படுது, பர்தோலின் நாளம் அப்படின்ட்டும் அழைக்கப்படுது. ஓகேங்களா. நம்ம மனிதனோட வாய்ப்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா 3 இணை உமிழ்நீர் சுரப்பிகள் காணப்படுது. ஓகேங்களா. அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலெண்ண சுரப்பி, கீழ்தாடை சுரப்பி, அதுக்கப்புறம் இந்த நாவடி சுரப்பி. ஓகேங்களா. அதில் இந்த மேலெண்ண சுரப்பி அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுதான் பெரிய சுரப்பி. ஓகேங்களா. அந்த மேலெண்ண சுரப்பியோட நாளத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டென்சனின் நாளம் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. ரெண்டாவதா கீழ்த்தாடை சுரப்பி. ஓகேங்களா. இந்த கீழ்த்தாடை சுரப்பியோட நாளத்தை பார்த்தீங்க அப்படின்னா வார்டனின் நாளம் அப்படின்ட்டு அழைப்பாங்க. நோட் பண்ணி வச்சுக்காங்க. அடுத்தது 7வது கொஸ்டின், உலகின் முதல் வணிக ரீதியான அணுமின் நிலையம் எந்த நாட்டில் திறக்கப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, இங்கிலாந்து. ஓகேங்களா. ஸோ உலகின் முதல் வணிக ரீதியான அணுமின் நிலையம் பார்த்தீங்க அப்படின்னா 1956ஆம் ஆண்டு இங்கிலாந்து நாட்டில் தொடங்கப்பட்டது. 1950 பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தான் முதலாக அணுசக்தி உற்பத்தி தொடங்கப்பட்டது. நம்ம இந்தியாவை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் 1969ஆம் ஆண்டு தான் மும்பைக்கு அருகில் உள்ள தாராப்பூரில் நிறுவப்பட்டது. ஓகேங்களா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்காங்க. அடுத்தது 8வது கொஸ்டின், இதய துடிப்பு வீதம் அதிகரிக்கும் நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, டாக்கி கார்டியா. ஓகேங்களா. ஸோ இது ரிலேட்டடாக முக்கியமான கண்டென்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்காங்க. இதய துடிப்பு வீதம் குறையும் வீதம் பார்த்தீங்க அப்படின்னா பிராட்டி கார்டியா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஒரு மனிதனோட இதயமானது சராசரியாக ஒரு நிமிடத்துக்கு பார்த்தீங்கன்னா 72லேருந்து 75 முறை துடிக்குது. ஓகேங்களா. நம்ம இதய துடிப்புக்கான மின் தூண்டல்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதயத்தில் உள்ள SA கணுவால் தோற்றுவிக்கப்படுது. அதனால தான் இந்த SA கணு பார்த்தீங்கன்னா நம்ம இதயத்தோட ஃபேஸ் மேக்கர் அப்படின்ட்டு அழைக்கப்படுது. அடுத்தது 9வது கொஸ்டின், பொறுத்துக கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பொறுத்தலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 20 அம்ச திட்டம். இது பார்த்தீங்கன்னா 1975 தொடங்கப்பட்டது. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம். இது பார்த்தீங்கன்னா 1978 தொடங்கப்பட்டது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். இது பார்த்தீங்கன்னா 2006 தொடங்கப்பட்டது. தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம். இது 2013 தொடங்கப்பட்டது. ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3, ஏக்கு 4, பிக்கு 3, சிக்கு 2, டிக்கு 1. அடுத்தது 10வது கொஸ்டின், முண்டாக்கள் எந்த பகுதியின் முக்கியத்துவம் வாய்ந்த பழங்குடியினர்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பீகார். ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டின் ரிலேட்டடாக முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்காங்க. இந்த முண்டாம் இன மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா குண்டக்கட்டி அப்படிங்கிற முறையில் விவசாயம் செய்வதில் பெயர் பெற்றவங்க. ஓகேங்களா. இந்த முண்டாக்கள் கிளர்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா உளுக்குலன் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஓகேங்களா. ஸோ இந்த முண்டாக்கள் கிளர்ச்சியோட விளைவாக 1908ஆம் ஆண்டு சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஓகேங்களா. இப்போ நான் சொன்ன எல்லாமே முக்கியமான பாயிண்ட்டு, நோட் பண்ணிக்காங்க. அடுத்தது 11வது கொஸ்டின், வணிக ரீதியிலான பயன்பாட்டில் மிகவும் பிரபலமான நிலக்கரி. ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா கோக்கிங் நிலக்கரி. இந்த கோக்கிங் நிலக்கரி அப்படின்னா பிட்டுமினஸ் நிலக்கரியை தான் கோக்கிங் நிலக்கரி அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. ஓகேங்களா. அதிகமாக காணப்படுற நிலக்கரி வகை பார்த்தீங்கன்னா இந்த கோக்கிங் நிலக்கரி தான். அதே மாதிரி அதிகமாக பயன்படுத்தப்படும் நிலக்கரி அப்படின்னாலும் கோக்கிங் நிலக்கரி தான். இப்போது ஆப்ஷன் ஏ பாருங்கள், பழுப்பு நிலக்கரி. இந்த பழுப்பு நிலக்கரி அப்படின்னா லிக்னைட். ஓகேங்களா. ஸோ லிக்னைட்டை தான் பழுப்பு நிலக்கரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் அதிக அளவில் இந்த பழுப்பு நிலக்கரி தான் உற்பத்தி செய்யப்படுது. ஆந்த்ராசைட், இந்த ஆந்த்ராசைட் தான் தரமான நிலக்கரி. அடுத்தது 12வது கொஸ்டின், இந்தியாவில் வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்படும் செயல்முறை எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1969. ஓகேங்களா. ஸோ 1969 பார்த்தீங்கன்னா ஒரு 14 வங்கியை இந்திய அரசு நாட்டுடைமையை ஆக்கியது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1980ஆம் ஆண்டில் ஒரு 6 வங்கிகளை இந்திய அரசு நாட்டுடைமையை ஆக்கியது. அடுத்தது 13வது கொஸ்டின், செல்வெளி நோய் தடைக்காப்பில் பங்கேற்பது. ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா டி லிம்போசைட்டுகள். ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டின் ரிலேட்டடாக முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்காங்க.
இந்த டி லிம்போசோட்டை உற்பத்தி செய்வது பார்த்தீங்கன்னா தைமோசினோட முக்கியமான பணி. ஓகேங்களா? ஸோ லிம்போசைட்டுகளில் பார்த்தீங்கன்னா பி லிம்போசைட்டுகள், டி லிம்போசைட் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகை காணப்படுது. ஓகேங்களா? அதில் இந்த பி லிம்போசைட்டுகள் இருக்குது பார்த்தீங்களா, அது நோய் பொருளை உருவாக்கி அயல் பொருட்களால் ஏற்படும் தீய விளைவுகளை செயலிழக்க செய்யும். ஓகேங்களா? அடுத்தது 14வது கொஸ்டின், கூற்றுகள் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். கூற்று 1 பாருங்கள். பெருநாட்டின் மீனவர்கள் எல் நினோவிற்கு ஆண் குழந்தை அல்லது குழந்தை இயேசு என்று பெயர் வைத்தனர். முதல் கூற்று சரியானது தான். 2வது பாருங்க, பெருநாட்டின் மீனவர்கள் லானினோவிற்கு பெண் குழந்தை என்று பெயர் வைத்தனர். ஸோ 2வதுமே பார்த்தீங்கன்னா சரியானது தான். ஸோ ஆப்ஷன் ஏ, கூற்று 1, 2 சரி. அடுத்தது 15வது கொஸ்டின், சுதந்திர இந்தியாவின் முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம். ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி, காகா காலேல்கர் ஆணையம். சுதந்திர இந்தியாவின் 2வது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அப்படின்னா மண்டல் ஆணையம். அடுத்தது கோல் கிளர்ச்சிக்கு தலைமையேற்றவர்கள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பிந்த்ராய் மற்றும் சிங்ராய். ஓகேங்களா? இந்த சித்து மற்றும் கனு இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா சாந்தாளர்கள் கிளர்ச்சிக்கு தலைமையேற்றாங்க. பிர்சா முண்டா பார்த்தீங்கன்னா முண்டா கிளர்ச்சிக்கு தலைமையேற்றாங்க. அடுத்தது 17வது கொஸ்டின், ஒரு இரும்பு தாதுவில் இரும்பின் அளவு டேஷ் சதவீதத்திற்கு குறைவாக இருந்தால் அத்தாது பொருளாதார ரீதியாக சிறந்ததாக கருதப்படுவதில்லை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 30%. ஓகேங்களா? இந்த இரும்பு தாது இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் உலக தொழில்துறை வளர்ச்சியின் முதுகெலும்பாக கருதப்படுது. ஓகேங்களா? புவி மேலோடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.6% இரும்பு தாதுக்களால் ஆனது. உலகிலேயே இரும்பு தாது உற்பத்தியில் மிகப்பெரிய நாடு அப்படின்னா ஆஸ்திரேலியா. அடுத்தது 18வது கொஸ்டின், பாரா தைராய்டு ஹார்மோன் சுரப்பு குறைவதால் ஏற்படுவது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, டெட்டனி. இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள், கிரேவின் நோய். இந்த கிரேவின் நோயை பார்த்தீங்கன்னா எக்ஸ்டால்மிக் காய்டர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா தைராக்சினோட அதிகமான சுரப்பால் ஏற்படுது. அடுத்தது பாருங்கள், முன்கழுத்து கலலை. இந்த முன்கழுத்து கலலை இருக்குது பார்த்தீங்களா, இதை மண்டல கலலை அப்படின்ட்டும் அழைப்பாங்க. இந்த நோய் பார்த்தீங்கன்னா தைராக்சினோட சுரப்பு குறைவதால் ஏற்படுது. அடுத்தது ஆப்ஷன் டி பாருங்கள், மிக்சிடிமா. இந்த மிக்சிடிமாவை பார்த்தீங்கன்னா கல்லின் நோய் அப்படின்ட்டு அழைப்பாங்க. ஓகேங்களா? இந்த மிக்சிடிமா அப்படிங்கிற நோய் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு தான் தைராய்டு சுரப்பு குறைவதால் ஏற்படுது. அடுத்தது 19வது கொஸ்டின், பொறுத்துவ கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பொறுத்தலாம். பிளாட்டினம். ஸோ பிளாட்டினம் பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா தான் அதிகமாக உற்பத்தி செய்யுது. பாக்சைட்டை ஆஸ்திரேலியா தான் அதிகமாக உற்பத்தி செய்யுது. தாமிரத்தை சிலி தான் அதிகமாக உற்பத்தி செய்யுது. பெட்ரோலியத்தை சவுதி அரேபியா தான் அதிகமாக உற்பத்தி செய்யுது. ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3, ஏக்கு 2, பிக்கு 1, சிக்கு 4, டிக்கு 3. அடுத்தது பாஞ்சாலங்குறிச்சியின் கோட்டையின் ரகசியங்களை சேகரித்தவர். ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ராமலிங்கர். ஓகேங்களா? ஸோ இந்த ராமலிங்கர் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா பேனர்மேன் அப்படிங்கிறவருக்காக கட்டபொம்மன்கிட்ட தூது சென்றிருப்பார். அப்போ தான் பாஞ்சாலங்கோட்டையின் ரகசியங்களை சேகரித்துட்டு வந்திருப்பார். ஸோ இந்த பேனர்மேன் பார்த்தீங்கன்னா இந்த ராமலிங்கரோட அறிக்கையின் அடிப்படையில் தான் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை தாக்குதல் அந்த உக்தியை வடிவமைச்சிருப்பார். அடுத்தது 21வது கொஸ்டின், பாக்டீரியாவை விழுங்குவது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா மோனோசைட்டுகள். ஓகேங்களா? ஸோ இந்த மோனோசைட்டுகள் தான் இரத்த வெள்ளையணுக்களிலே மிகப்பெரியது. ஓகேங்களா? ஸோ மோனோசைட்டுகள் லியூக்கோசைட்டுகளிலே மிகப்பெரியவை. ஓகேங்களா? ஸோ இரத்த வெள்ளையணுக்களை தான் லியூக்கோசைட்டுகள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த இரத்த வெள்ளையணுக்கள் பார்த்தீங்கன்னா அமீபா போன்று நகரக்கூடிய தன்மையுடையது. அடுத்தது 22வது கொஸ்டின், இரத்த வகையை கண்டறிந்தவர், அதாவது இரத்த வகையை கண்டறிந்தவர். ஓகேங்களா? ஆன்சர் பார்த்தீங்கன்னா கார்ல் லான்ஸ்டெய்னர். ஸோ இந்த கொஸ்டின் ரிலேட்டடாக முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்காங்க. இந்த கார்ல் லான்ஸ்டெய்னர் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் தான் இரத்த வகைகளை கண்டறிந்தவர். ஏ, பி, அதுக்கப்புறம் ஓ. இந்த 3 இரத்த வகைகளை பார்த்தீங்கன்னா இந்த கார்ல் லான்ஸ்டெய்னர் தான் கண்டுபிடிச்சிருப்பார். இந்த ஓ இரத்த வகை கொண்ட நபரை பார்த்தீங்கன்னா இரத்த கொடையாளி அப்படின்ட்டு அழைப்பாங்க. இந்த டிகாஸ்டிலோ அதுக்கப்புறம் ஸ்டெர்னி இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஏபி அப்படிங்கிற இரத்த வகையை கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த ஏபி இரத்த வகை கொண்ட நபரை பார்த்தீங்கன்னா அனைவரிடமிருந்தும் இரத்தம் பெறுவோர் வகை அப்படின்ட்டு அழைப்பாங்க. அடுத்தது கூற்றுகள் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள்,
சல்ஃபைட் பைரைட் முட்டாள்களின் தங்கம் என அறியப்படுகிறது. முதல் கூற்று சரியானது தான். ரெண்டாவது பாருங்கள், ராஜஸ்தானில் உள்ள சாம்பார் ஏரி இந்தியாவின் மிகப்பெரிய ஓர்நீர் ஏரியாகும். ஸோ ரெண்டாவதுமே சரியானது தான். ஸோ ஆப்ஷன் ஏ கூற்று 1, 2 சரி. அடுத்தது 24வது கொஸ்டின், உடலின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தும் மையமாக செயல்படுவது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஹைப்போதலாமஸ். இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள், தலாமஸ். இது பார்த்தீங்கன்னா உணர்வு மற்றும் இயக்க தூண்டல்களை கடத்தும் முக்கிய கடத்து மையமாக செயல்படுது. இப்போ ஆப்ஷன் சி பாருங்கள், சிறுமூளை. இந்த சிறுமூளை பார்த்தீங்கன்னா இயக்கு தசைகளின் இயக்கங்களை கட்டுப்படுத்தும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடல் சமநிலையை பேணும். அடுத்தது ஆப்ஷன் டி பாருங்கள், பான்ஸ். இது பார்த்தீங்கன்னா சுவாசம் மற்றும் உறக்க சுழற்சியை கட்டுப்படுத்துது. அடுத்தது 25வது கொஸ்டின், நாட்டின் மிக பழமையான எண்ணெய் வயல். ஆன்சர் பார்த்தீங்கன்னா திக்பாய் எண்ணெய் வயல். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம நாட்டோட பெரிய எண்ணெய் வயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை ஹை எண்ணெய் வயல். அடுத்தது 26வது கொஸ்டின், தென்னிந்திய புரட்சி என்று அழைக்கப்படுவது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மருது சகோதரர்கள் கழகம். ஓகேங்களா? ஸோ இந்த மருது சகோதரர்கள் கழகம் பார்த்தீங்கன்னா 1800 1801 வரை நடைபெறுது. ஓகேங்களா? நம்ம தமிழக வரலாற்றிலே தனித்துவம் பெற்றதாக கருதப்படும் கழகம் அப்படின்னா மருது சகோதரர்கள் கழகம் தான். அடுத்தது 27வது கொஸ்டின், பொறுத்துக கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பொருத்தலாம். இண்டிகோ கிளர்ச்சி இது பார்த்தீங்கன்னா 1859 60 வரை நடைபெற்றது. தக்கான கலவரங்கள் இது பார்த்தீங்கன்னா 1875 நடைபெற்றது. கோல் கிளர்ச்சி இது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து தப்பாக கொடுத்துருக்கு, சரியா? 1831 32 வரை தான் கோல் கிளர்ச்சி நடைபெற்றது. இங்கே 1931 கொடுத்துருக்கு, தப்பு. சந்தால் கிளர்ச்சி பார்த்தீங்கன்னா 1855 56 வரை நடைபெற்றது. ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2, ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3, டிக்கு 4. அடுத்தது 28வது கொஸ்டின், தாமிரத்தை துத்தநாகத்துடன் கலந்து அல்லது சேர்த்து உருவாக்குவது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பித்தளை. ஓகேங்களா? இதே தாமிரத்தை பார்த்தீங்கன்னா தகரத்தோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா வெண்கலம் உருவாக்கப்படுது. நம்ம மனிதனால் முதலில் பயன்படுத்தப்பட்ட உலோகம் அப்படி இல்லைன்னா முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் அப்படின்னா தாமிரம் தான். ஓகே, 29வது கொஸ்டின், கூற்றுகள் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். முதல் கூற்று பாருங்கள், உலகின் மிகப்பெரிய பனியாறு அண்டார்டிகாவில் உள்ள லேம்பார்ட் பனியாறாகும். முதல் கூற்று சரியானது தான். ரெண்டாவது பாருங்கள், உலகில் 263 ஆறுகள் சர்வதேச அரசியல் எல்லையை கடந்து செல்கின்றன. ஸோ ரெண்டாவதுமே சரியானது தான். ஸோ ஆப்ஷன் ஏ கூற்று 1, 2 சரி. அடுத்தது 30வது கொஸ்டின், எலும்பு மஜ்ஜையில் உள்ள சிறப்பு செல்களான மெகா கேரியோசைட்டுகளால் உற்பத்தி செய்யப்படுவது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, இரத்த தட்டுகள். ஓகேங்களா? இந்த இரத்த தட்டுகளை பார்த்தீங்கன்னா திராம்போசைட்டுகள் அப்படின்ட்டு அழைப்பாங்க. ஓகேங்களா? இரத்த தட்டுகளோட வேதியியல் பெயர் தான் திராம்போசைட்டுகள். ஓகேங்களா? இந்த இரத்த தட்டுகள் பார்த்தீங்க அப்படின்னா இரத்த உறைதலில் முக்கிய பங்கு வகிக்கிறது. 1 கன மில்லிமீட்டர் ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா 1,50,000 3,50,000 வரை இரத்த தட்டுகள் காணப்படுது. அடுத்தது 31வது கொஸ்டின், களப்பூர் காட்டில் இருந்த கட்டபொம்மனை பிடித்து ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்தவர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மன்னர். ஓகேங்களா? ஸோ அவரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய ரகுநாத தொண்டைமான். ஓகேங்களா? ஸோ கட்டபொம்மன் பார்த்தீங்கன்னா 1799 ஆண்டு அக்டோபர் 16 கயத்தார் கோட்டைக்கு பக்கத்தில் உள்ள புளிய மரத்தில் தூக்கிலிடப்பட்டார். அடுத்தது 32வது கொஸ்டின், இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை முதலில் எங்கு அமைக்கப்பட்டது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ஓகேங்களா? ஸோ இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை பார்த்தீங்கன்னா முதல் முறையாக தமிழ்நாட்டில் 1830 போர்ட்டோனோவா அப்படிங்கிற இடத்துல அமைக்கப்பட்டது. இந்த டாடா இரும்பு எஃகு தொழிற்சாலை பார்த்தீங்கன்னா 1907 ஜாக்சி அப்படிங்கிற அழைக்கப்படுற ஜாம்ஷத்பூர் அப்படிங்கிற இடத்துல தொடங்கப்பட்டது. அடுத்தது 33வது கொஸ்டின், குளுக்கோஸ் ப்ளஸ் குளுக்கோஸ். ஆன்சர் பார்த்தீங்கன்னா மால்டோஸ். லாக்டோஸ் அப்படின்னா குளுக்கோஸ் ப்ளஸ் காலக்டோஸ். ஓகேங்களா? சுக்ரோஸ் அப்படின்னா குளுக்கோஸ் ப்ளஸ் ஃப்ரக்டோஸ். அடுத்தது கூற்றுகள் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். கூற்று 1 பாருங்கள், சூரிய கதிர்வீச்சு புவியை வந்தடைய சராசரியாக எடுத்துக்கொள்ளும் நேரம் 8 நிமிடம் 30 வினாடிகள். சரியானது தான். டாப்சன் அலகு என்பது ஓசோனின் மொத்த அளவீடு. சரியானது தான். ஸோ ஆப்ஷன் ஏ கூற்று 1, 2 சரி. திருச்சிராப்பள்ளி பிரகடனம்
யாரால் வெளியிடப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள். ஓகேங்களா. ஸோ மருது சகோதரர்கள் தான் இந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை 1801 ஜூன் மாதம் வெளியிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ ஆங்கிலேயருக்கு எதிராக இந்தியர்களை ஒன்று சேர்க்கும் முதல் அழைப்பாக இந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அமைந்திருந்தது. அடுத்தது, கூனோ பறவையின் எச்சப்படிவுகளில் காணப்படுவது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாஸ்பேட். ஓகேங்களா. இந்த பாஸ்பேட் பார்த்தீங்கன்னா உரங்கள் தயாரிக்க முக்கியமாக பயன்படுது. அடுத்தது பொறுத்துக கொஸ்டின். டெல்லி. ஸோ டெல்லி பகுதிக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் பகதூர் ஷா தான் தலைமையேற்றார் அந்த 1857 புரட்சியின் போது. லக்னோ பகுதிக்கு பார்த்தீங்கன்னா பேகம் ஹசரத் அம்மாள் தலைமையேற்றாங்க. கான்பூர் பகுதிக்கு பார்த்தீங்கன்னா நானா சாஹிப். பீகாருக்கு பார்த்தீங்கன்னா கன்வர் சிங். ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏக்கு 2, பிக்கு 3, சிக்கு 4, டிக்கு 1. ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்தது, உடல் வெப்ப சமநிலையை பராமரிக்கும் ஹார்மோன்? ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா தைராய்டு ஹார்மோன். ஓகேங்களா. ஸோ தைராய்டு ஹார்மோன் வேறு எதுக்கெலாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செல்களோட வளர்ச்சிதை மாற்றத்தினை ஒழுங்குபடுத்துது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அடிப்படை வளர்ச்சித மாற்ற வீதத்தை பராமரிக்குது. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடல், மனம், அதுக்கப்புறம் ஆளுமை, இதை பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக பங்காற்றுது. ஓகேங்களா. அடுத்தது, உமிழ்நீரில் உள்ள டேஸ் உமிழ்நீரின் pH-ஐ 5.4 முதல் 7.4 வரை வைக்கிறது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பைகார்பனேட்கள். ஓகேங்களா. ஸோ நம்ம உமிழ்நீர் சுரப்பிகள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1.5 லிட்டர் உமிழ்நீரை சுரக்குது. ஓகேங்களா. ஸோ நம்ம உமிழ்நீரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமாக 2 நொதிகள் இருக்குது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா அமலேஸ். இந்த அமலேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச்சை மால்டோஸாக மாற்றுது. ரெண்டாவது நொதி பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைசோசைம். இது பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவை எதிர்க்கும் தன்மை கொண்ட ஒரு நொதி. அடுத்தது 40வது கொஸ்டின். மனிதனில் எபிபைசிஸ் செரிப்ரை அல்லது கொனேரியம் என்று அழைக்கப்படும் சுரப்பி? ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பீனியல் சுரப்பி. இந்த பீனியல் சுரப்பி பார்த்தீங்கன்னா அந்த மூளைக்கு அடிப்பகுதியில் அமைந்திருக்குது. ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மெலடோனின், அதுக்கப்புறம் சொரடோனின் அப்படிங்கிற ஹார்மோனை சுரக்குது. அதில் மெலடோனின் ஹார்மோன் பார்த்தீங்கன்னா காலத்தூதுவர்கள் அப்படின்ட்டு அழைக்கப்படுது. அடுத்த 41வது கொஸ்டின். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆசியாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலத்தை இந்திய அரசு 1965 காண்ட்லா என்னும் இடத்தில் துவக்கியது. முதல் கூற்று சரியானது தான். ரெண்டாவது பாருங்கள், 1980 துவக்க காலத்தில் இந்தியாவின் 7 IPCகள் தொடங்கப்பட்டன. ரெண்டும் சரிதான். ஸோ ஆப்ஷன் ஏ, கூற்று 1, 2 சரி. அடுத்தது 42வது கொஸ்டின். தொழிற்சாலை உற்பத்தி செயல்முறைகளில் சுத்தப்படுத்தியாக செயல்படுவது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா மாங்கனீஸ். ஓகேங்களா. ஸோ இந்த மாங்கனீஸ் பார்த்தீங்க அப்படின்னா தரமிக்க இரும்பை உற்பத்தி செய்திட பயன்படுது. ஓகேங்களா. ஸோ அது போக 1 டன் எஃகு உற்பத்தி செய்ய சுமார் 6 கிலோ மாங்கனீஸ் பயன்படுத்தப்படுது. அடுத்தது, தமிழகத்தில் பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தியவர்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா நாயக்கர்கள். ஓகேங்களா. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா விஸ்வநாத நாயக்கர் அப்படிங்கிறவர் அவரோட அமைச்சரான அரியநாதர் இவரோட உதவியோட தமிழ்நாட்டில் பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தினார். ஓகேங்களா. ஸோ பாளையக்காரர் முறை முதலையாக பிரதாபருத்ரன் அப்படிங்கிற அரசரோட ஆட்சி காலத்தில் காகிதிய அரசில் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகேங்களா. ஸோ பாளையக்காரரை பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் போலிகார் அப்படின்ட்டு குறிப்பிட்டாங்க. அடுத்தது, பெரிகார்டியல் உரை எத்தனை அடுக்கினால் ஆனது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2. ஓகேங்களா. ஸோ இதயத்தை பார்த்தீங்கன்னா இந்த பெரிகார்டியம் அப்படிங்கிற உரை தான் பாதுகாக்குது. நுரையீரலை பார்த்தீங்கன்னா ஃப்ளூரா அப்படிங்கிற உரை பாதுகாக்குது. மூளையை பார்த்தீங்கன்னா மெனிஞ்சஸ் அப்படிங்கிற உரை பாதுகாக்குது. அடுத்தது, யூசப் கான் யாருடைய கோட்டைகளை கைப்பற்றினார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பூலித்தேவர். ஓகேங்களா. ஸோ பூலித்தேவர் தான் ஆங்கிலேயரோட நாடு பிடிக்கும் ஆசைக்கு எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர். அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலேயர்களை முதலில் வீழ்த்திய இந்திய மன்னன் அப்படின்னாலும் புலித்தேவர் தான். ஓகேங்களா. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா நெற்கட்டும் செவல் அப்படிங்கிற பகுதியை ஆட்சி செய்து வந்த ஒரு பாளையக்காரர். அடுத்தது, கூற்றுகள் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். கடல் நீரின் ஆழம் ஃபாத்தோம் என்ற அலகில் அளக்கப்படுகிறது. முதல் கூற்று சரியானது தான். ஒரு ஃபாத்தோம் என்பது 6 அடி அல்லது 1.8 மீட்டருக்கு சமம். ரெண்டாவதுமே சரியானதான். ஸோ கூற்று 1, 2 சரி. அடுத்தது, இந்தியாவில் ராயல் பெங்கால் காகித தொழிற்சாலை எங்கு நிறுவப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பாலிகஞ்ச். ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம இந்தியாவில் முதல் காகித தொழிற்சாலை பார்த்தீங்கன்னா 1812 மேற்கு வங்காளத்தில் உள்ள சொரம்பூர் அப்படிங்கிற இடத்துல நிறுவப்பட்டது.
அடுத்தது சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டவர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலை. ஓகேங்களா. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அவரோட சமையல்காரரான நல்லப்பன் அப்படிங்கிறவரால் துரோகம் இழைக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டார். ஓகேங்களா. ஸோ மருது சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிடப்பட்டாங்க. அடுத்து 49வது கொஸ்டின். இதய துடிப்பினை கட்டுப்படுத்தும் மையம், சுவாசத்தினை கட்டுப்படுத்தும் சுவாச மையம், இரத்த குழாய்களின் சுருக்கத்தை கட்டுப்படுத்தும் மையம் ஆகிய மையங்களை உள்ளடக்கியது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி முகுளம். அடுத்தது வேலூர் புரட்சி எப்போது வெடித்தது? ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 1806. அவ்வளோதான். தேங்க்யூ.